இந்த மேகதாத்து அணை கட்டுவதற்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்ப நீங்க கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எதுக்கு வர்றீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், யோ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்காரனை நான் பிஜேபி இங்க அனுப்பிச்சிருக்காங்க, நான் கட்சி வேலை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்க வந்து நான் மாத்தி பேச போறதெல்லாம் கிடையாது. மேகதாது அணையை கர்நாடக கட்டக்கூடாது என அன்றே எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலையின் பேட்டி தற்போது இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது. டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை நான் கர்நாடகா மண்ணிற்கு சென்ற பொழுது கூட கர்நாடகாவுடைய சக பிரபாரியாக இணை தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் பொழுது அங்கேயே நான் மேகதாத்து அணை கட்டுவதை எதிர்த்து விட்டு வந்திருக்கேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் கனடா மீடியா கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்க கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறீங்க இணை பொறுப்பாளரா, இந்த மேகதாத்து அணை கட்டுவதற்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்ப நீங்க கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எதுக்கு வர்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யோ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்காரனை நான் பிஜேபி இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க, நான் கட்சி வேலை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்கே வந்து நான் மாற்றி பேச போகிறதெல்லாம் கிடையாது. அது சொல்லிவிட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு காங்கிரசினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வந்த பொழுதே நாங்கள் சொன்னோம், மேகதாத்து அணை கட்டுவதற்கு முதல் கேபினெட் மீட்டிங்கில் 500 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக தேர்தல் அறிக்கையில் இருக்கு அப்படின்னு. அதை தாண்டியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த விழாவுக்கு போனாங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பு விழா, சித்தராமையா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பு விழாக்கு நம்ம முதலமைச்சர் போனாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே மரியாதை தரப்படவில்லை என்பது இரண்டாவது ஒரு விஷயம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.